What was the reason for India to choose the path of non-alignment? என்ன காரணத்தினால, ரீசன்னா காரணம், இந்தியா சூஸ் பண்ணாங்க நான் அலைன்மெண்ட் பாத், நான் அலைன்மெண்ட் வழியை இந்தியா சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறது. இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன், அதான் ஆன்சர். இது நம்ம ஏற்கனவே தேர்ட் கொஸ்டினுக்கும் பார்த்துட்டோம், இருந்தாலும் திரும்ப பார்ப்போம். நேரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். நேரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் அப்போஸ் பண்ணார், வாஸ் அப்போஸ்ட் டு த ரைவால்ட்ரி. ரைவால்ட்ரினா சண்டை பிட்வீன் த டூ சூப்பர் பவர்ஸ். அந்த டைம்ல ரெண்டு பவர்ஃபுல் கண்ட்ரி இருந்தது, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பவரை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்டெண்ட்னா விரிவடைய செஞ்சாங்க. நிறைய கண்ட்ரிக்கு மேலே அவங்களோட பவரை செலுத்த ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கான்டினென்ட்லையும் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்லையும் உள்ள புதுசாக இண்டிபெண்டன்ஸ் ஆன, நியூலி எமர்ஜ்டுனா புதுசாக உருவானது, நியூலி இண்டிபெண்ட்னு அர்த்தம். இங்கே இண்டிபெண்டன்ஸ் வாங்கின புது கண்ட்ரிஸ் மேலே அவங்களுடைய பவரை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல நேரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவரு இவங்க ரெண்டு பேரு கூடயுமே சேராம நான் அலைன்மெண்ட்ன்ற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார். நான் அலைன்மெண்ட்னா ரெண்டு பேர் கூடயுமே சேராம, ஆனா ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா ரெண்டு பேர் கூடயும் யார் ஒருத்தவங்க கூடயும் சேர மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாட்டோம், இல்ல ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாட்டோம். ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் பார்ப்போம். இப்ப யார் கூடயும் அலைன் ஆகல, நாட் அலைனிங் வித் எனி பிளாக். எனி பிளாக்னா எந்த குரூப் கூடயும். இது ஒரு பிளாக், அமெரிக்கா கூட இருக்கிற கண்ட்ரி எல்லாம் சேர்த்து ஒரு பிளாக், ரஷ்யா கூட இருந்த கண்ட்ரி எல்லாம் சேர்த்து ஒரு பிளாக். ஸோ எந்த பிளாக் கூடயும் சேரல. இந்த ஃபேஸ் ஆஃப் பைபோலார் ஆர்டர். பைபோலார்னா நான் இது ஏற்கனவே 1 மார்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பைபோலார் ஆர்டர்னா போல்ஸ்னா துருவங்கள், நார்த் போல் சவுத் போல். பைபோலார்னா ரெண்டு போல்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. இங்க அமெரிக்கா ஒரு போலா சொல்றாங்க, ரஷ்யா ஒரு போலா சொல்றாங்க. அது மாதிரி வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. பைபோலார்னா ரெண்டு துருவங்களா அவங்க இருந்து செயல்பட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க சண்டை போட்ட டைம் வந்து கோல்டு வார்னு சொல்லுவாங்க. கோல்டு வார்னா அவங்க நேரா வார் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மற்ற கண்ட்ரியை சண்டை போட வைப்பாங்க இவங்களுக்காக. அதுக்கு பேர் தான் கோல்டு வார். அண்ட் ட்ரை டு ஃபார்ம். இப்ப இங்க என்ன இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நேரு இங்க ஹீனு கொடுத்தது வந்து நேருவை சொல்றாங்க. நேரு வந்து நான் அலைன்மெண்ட் பார்த்த சூஸ் பண்றாரு. இந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னா அந்த டைம்ல அர்த்தம், அந்த டைம்லன்னு அர்த்தம். எந்த டைம்லனா கோல்டு வார் டைம்ல. அண்ட் ட்ரை டு ஃபார்ம் அ தேர்ட் பிளாக். கோல்டு வார் டைம்ல நேரு வந்து இவங்க ரெண்டு பேர் கூடயும் சேராம மூணாவது குரூப் ஆஃப் நேஷன்ஸ், தேர்ட் பிளாக்னா மூணாவது குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாரு இன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இன்டர்நேஷனல்னா வேர்ல்டு சம்பந்தமான விவகாரங்கள்ல மூணாவது குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு நேரு. லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க். சார்க்ன்றது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இதோடைய மெம்பர் கண்ட்ரிஸ், இதுல இருக்கிற கண்ட்ரியோட மெம்பரா இருக்கிற கண்ட்ரியோட பேரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் த மெம்பர் கண்ட்ரிஸ். அதெல்லாம் இந்தந்த கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இங்க மொத்தம் 8 கண்ட்ரி இருக்கு. இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஷார்ட்கட் என்னன்னா, இந்த கண்ட்ரிலாம் மேப்ல என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், மேப்ல மார்க் பண்ணுவோம். அதை வச்சுதான் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். மேப்ல மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். சாதாரணமா என்ன கண்ட்ரிஸ்லாம் நம்ம மேப்ல தான் பார்ப்போம். அதை வச்சு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணியிருக்கேன். பால் பாயிண்ட் பென்னியோட ஷார்ப்பான நிப்பை யூஸ் பண்ணி மேப்ல மார்க் பண்ணுங்க. பால் பாயிண்ட் பென்னு ஒரு நல்ல நிப்பு, ஷார்ப்பான நிப்பு, நல்ல நிப்பை யூஸ் பண்ணி மேப்ல மார்க் பண்ணுங்க. இதான் ஷார்ட்கட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. பிஏனா இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பங்களாதேஷ்.
இங்கே 2 பி இருக்கிறதுனால தான் இதை பிஏன்னு வச்சிருக்கேன். அதுக்கு பால் பாயிண்ட் பென் ஞாபகம் வச்சுக்கணும். தான் பால் பாயிண்ட் பென்னு நிப்பு மேப்ல மார்க் பண்ணணும். பால் பாயிண்ட் பென்னுக்கும் பங்களாதேஷ், என் ஃபார் நேபாள், ஐ ஃபார் இந்தியா, பி ஃபார் பூட்டான், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் ஃபார் மாலதீவ்ஸ், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், பி ஃபார் பாகிஸ்தான், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. நீங்கள் இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு இதை மட்டும் படித்தாலே போதும். இந்த கண்ட்ரியோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்தா போதும். இப்படியும் படிக்கலாம். இல்லை இன்னொரு விதம் என்னன்னா, வேர்ல்டு மேப் எடுத்து இந்த கண்ட்ரிலாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிட்டு அது மூலியமாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். எது யாருக்கு ஈஸியோ அது மாதிரி படிங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டோட ஆர்கிடெக்ட்ஸ்னா அதை ஆரம்பிச்சது யாரு, ஆர்கிடெக்ட்ஸ்னா அதை தூக்குனது யாருன்னு தான் இங்கே மீனிங். அதை யாரு செதுக்குனாங்க, அதை யாரு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஆன்சர் இதான் ஆன்சர். ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னா அதை ஆரம்பிச்ச, இப்போ அப்பான்னு எதுக்காக சொல்லுவோம், அதை ஆரம்பிச்சவங்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கணும்னா இருப்பாங்க. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னா இந்த மூமெண்ட்டை, இந்த இயக்கத்தை யார் கூடயும் சேரக்கூடாது, அமெரிக்கா சைடும் சேரக்கூடாது, ரஷ்யா சைடும் சேரக்கூடாதுன்றது தான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பிச்ச ஃபாதர்ஸ்னா அதை ஆரம்பிச்சதுக்காக இங்க ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். ஃபவுண்டிங்னா ஆரம்பிக்கிறது, ஃபாதர்ஸ்ன்னு சொல்ற மீனிங் இதை ஆரம்பிச்சதுக்கு இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லுவாங்க, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சது மொத்தம் 5 பேரு. முதல் நான் பேரை படிச்சு காமிச்சிடறேன், அப்புறம் ஷார்ட்கட் அதுக்கு சொல்றேன். ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, இது படிச்சிடலாம் ஈஸியா. டீட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா, அண்ட் குவாமே என் குமாரா, இது நுக்குமாரா அப்படின்னு வரும். இது ஆப்பிரிக்கன் நேமு. அதுல ஃபர்ஸ்ட் இது மாதிரி தான் சைலண்டா படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரை சைலண்டா படிப்பாங்க. ஆஃப் கானா, இது ஆப்பிரிக்கால இருக்க, ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரி. வேர் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நேம், இதெல்லாம் எழுதிடலாம். இப்ப பாருங்க, மொத்தம் 5 கண்ட்ரி இருக்கு. அதுல 5 தலைவர்கள், அதாவது அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க இவங்கலாம். அவங்களோட 5 பேர் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு YEI இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கிங்கனாலே ஈஸியா படிச்சிடலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப பாருங்க, இதுல ஜவஹர்லால் நேரு இந்தியாவை சேர்ந்தவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இது ப்ராப்ளமே இருக்காது. இப்ப மீதி 4 கண்ட்ரியை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க, உங்க கூட குமார்னு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. குமார், இதுல குமார்னு பேர் வருது பாருங்களா, குமாரா, அவர் பேர் கூட குமாரான்னு வச்சுங்க. இந்த கொஸ்டினை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். YEI இந்த லெட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட நான் சொல்ற ஒரு சின்ன ஸ்டோரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு. மீதி 4 பேர் இப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த 4 பேருக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பாருங்க. நீங்களும் குமாரா உங்க ஃப்ரெண்டு குமாரான்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு குமாரான்னு ஒருத்தரும் இருக்காரு. இவர் இல்லாம கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டூர் போறோம். நீங்களும் குமாரான்ற ஃப்ரெண்டும் அவரு கூட நிறைய பேர், இப்ப மொத்தமா எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டுக்கு டூர் போறோம் இந்தியாவில இருந்து. இப்ப ஃபர்ஸ்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, டை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதுக்கெல்லாம் மீனிங்லாம் கிடையாது, இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான். டை கட்டுவோம்ல, அந்த டையை ஞாபகம் வச்சுங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க முதையா, அப்ப டை கட்டின்னு அழகா ட்ரெஸ் பண்ணின்னு போறீங்க, அதான் டை கட்டின்னு போறீங்க. எங்கன்னா யூ கோ, நீங்க போறீங்க. இங்க பாருங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டை கட்டிக்கின்னு யூ கோ, ஒய்யூனா யூன்னு படிக்கலாம், யூ கோ. இது தமிழ்ல மீனிங் பார்த்தா என்ன வரும், நீங்க போறீங்க. இப்ப இதுலயே அந்த ஊரோட பேர் வந்துருச்சு, யூகோஸ்லேவியா. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், யூகோஸ்லேவியா.
டை கட்டிக்கின்னு போறீங்க டு, நீங்க போறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட யுகோஸ்லேவியா, அங்க போறீங்க. அங்க போய் அந்த ஊரை சுத்தி பார்த்துறீங்க. டைலாம் கட்டின்னு கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு அழகா போய் ஊரை சுத்தி பார்த்துட்டீங்க. அங்க இருந்து அடுத்த ஊர் எதுக்கு போறீங்கன்னா ஈஜிப்ட். இப்ப இதுக்கு தான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யுகோஸ்லோவியா படிக்கணும், அடுத்து ஈஜிப்ட் ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட். ஒய், ஃபர்ஸ்ட் யுகோஸ்லேவியாவுக்கு ஒய், ஈஜிப்டுக்கு இ, இந்தோனேஷியாவுக்கு ஐ. இந்தியாவை தனியா ஞாபகம் வச்சிங்க, மீதி 4த்துக்கு தான் நான் இப்ப ஷார்ட்கட் சொல்றேன். டை கட்டிக்கின்னு டு யூகோ, நீங்க போறீங்க டு யுகோஸ்லேவியா, அந்த ஊருக்கு போறீங்க. அதை முடிச்சிட்டீங்க, அந்த டூரை முடிச்சுட்டு ஈஜிப்டுக்கு போறீங்க. ஈஜிப்ட் எங்க இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கதான் பிரமிடு. பிரமிடுனா அதுலதான் மம்மிஸ், பழைய காலத்துல இறந்தவங்க எல்லாம் மம்மியா மாத்தி அங்க வச்சிருப்பாங்க. அந்த பிரமிட்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த பிரமிடு பக்கத்துல அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதுக்கு பக்கத்துல போயிட்டு நாசர் நடிகர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவரு கூட போட்டோ எடுத்துக்கிறீங்க. அங்க இருந்து டூரை முடிச்சுட்டு ஈஜிப்ட்ல இருந்து அடுத்த ஊர் இந்தோனேஷியாவுக்கு போறீங்க. இந்தோனேஷியால நம்மளுக்கு நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், எரிமலை அதிகம் இந்தோனேஷியால. இந்த பேரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. சுகர்னோ, சூடான கருப்பு சாம்பலை வெளியே விடும் எரிமலை. சூடான, எஸ்யூக்கு சூடான, கருப்பு சாம்பல், கேஆர் கர், சுகர். இதெல்லாம் ஷார்ட்கட் தான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். சூடான கருப்பு சாம்பலை வெளியே விடும் எரிமலை. இந்தோனேஷியானா எரிமலை ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த பேரையும் இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். சூக்கர் நோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுனா, எரிமலை அதுல இருந்து அந்த புகைலாம் வரும்போது அதுக்கு பக்கத்துல டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நோ சொல்லிடுவாங்க. சூடான எரிமலை சாம்பல், கருப்பு கலர் சாம்பலா வெளியே விடும்போது அங்க டூரிஸ்டுக்கெல்லாம் நோ சொல்லிடுவாங்க. அதனால நீங்கெல்லாம் போல. ஆனா குவாமே குமாரா, என் குமாரா நுக்குமாரா, குவா குவா குவா, இந்த சவுண்டு நம்மளுக்கு குழந்தைங்க சம்பந்தமா ஞாபகம் இருக்கும், குவா சவுண்டு. அப்ப இந்த வார்த்தைய குழந்தை ஞாபகம் வச்சிங்க. இப்ப பாருங்க, குமாரா வந்து அவரோட ஃபேமிலியோட, அவங்க ஃபேமிலியில குழந்தையும் இருக்கு, அந்த குழந்தைய கூட்டுக்குன்னு சொல்றதெல்லாம் கேட்காம அந்த எரிமலையை பாக்குறதுக்காக போயிடுறாரு. நீங்க போல, ஓகேவா? உங்க ஃப்ரெண்டு குமாரா, அவங்க குழந்தை குவாமே குழந்தையும் கூட்டுக்குன்னு அந்த எரிமலைக்கு போனவரு காணாம போயிட்டாரு, காணாம போயிட்டாரு. இப்ப இது கதை, சின்ன கதை தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டை கட்டிக்கின்னு டு, நீங்க போறீங்க யூகோ டு யுகோஸ்லேவியா, இந்த ஊருக்கு போறீங்க. அந்த ஊரை டூர் சுத்தி பார்த்துட்டு அடுத்தது ஈஜிப்டுக்கு போயிட்டு பிரமிடு பக்கத்துல, அந்த படம் ஞாபகம் வச்சுங்க, பிரமிட் அந்த இமேஜ் ஞாபகம் வச்சீங்கன்னா அங்க நாசர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த டூரை முடிச்சுட்டு இந்தோனேஷியா போறீங்க, அங்க எரிமலையை பாக்குறீங்க. அந்த எரிமலையோட இந்த பேரை ஞாபகம் வச்சுட்டு அந்த எரிமலையை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சூடான கருப்பு சாம்பல், அந்த எரிமலை கிட்ட போகக்கூடாதுன்னு நோ சொல்றாங்க டூரிஸ்டுக்கு. ஆனாலும் உங்க ஃப்ரெண்டு அவரோட குழந்தையெல்லாம் கூட்டுன்னு அவங்க ஃபேமிலியோட அங்க போய் பார்க்க போறாரு, காணாம போயிடுறாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல இந்த கதையோட YEI மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இந்த ஆர்டரை மாத்திரக்கூடாது. அப்புறம் பேரெல்லாம் மாத்தி எழுதிருவீங்க, அதுக்காக தான் சொல்றேன். பேரை கரெக்டா எழுதணும். எந்த ஊரு, இப்ப ஈஜிப்டை சேர்ந்தவர் தான் நாசர்ன்றது கரெக்டா ஞாபகம் இருக்கணும். மாத்தி எழுதிட போறீங்க, சுக்கர்னோ எடுத்து ஈஜிப்டுக்கோ அது மாதிரி எழுதக்கூடாது. மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. 10th கொஸ்டின், மென்ஷன் பண்ணுங்க, சொல்லுங்க முக்கியமான கருவிகள். ஃபாரின் பாலிசியில உள்ள 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல ஆரம்பிச்சு, த மெயின்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வரைக்கும். இதான் 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். 4 லைன் தான். த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி இது வரைக்கும் கொஸ்டின்ல இருந்து எழுதிட்டு, ஆர் ட்ரீட்டிஸ். ட்ரீட்டிஸ்னா ஒப்பந்தம். எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்னாலும் ஒப்பந்தம் தான். கவர்மெண்டா சைன் பண்றது, ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டை சைன் பண்ணிக்கிறதுக்கு பேரு எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட். ட்ரீட்டினாலும் ஒப்பந்தம், எக்ஸிகியூட்டிவ் அக்ரிமெண்ட்னாலும் ஒப்பந்தம் மாதிரி தான்.
அடுத்தது அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். இது நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின்லையும் சொன்னேன். அம்பாசிடர்ஸ் அப்படின்னா தூதுவர்கள். இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எப்படி பேசிப்பாங்க? ஒன்று ஒப்பந்தம் போட்டுப்பாங்க, இல்லை டாக்குமெண்ட்டாக சைன் பண்ணிப்பாங்க. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட். டாக்குமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க, இப்படிலாம் பண்ணணும், இது நான் பண்ணுவேன், இதை நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அப்புறம் 2 கண்ட்ரிக்கும் ஒரு தூதுவர்களை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ், தூதுவர்களை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு கண்ட்ரி பணக்கார கண்ட்ரி ஏழையா இருக்கிற கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க காசு கொடுத்து. ஃபாரின் எய்டு. எய்டுனா ஹெல்ப்பு. யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதான் ஃபாரின் எய்டு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. வேர்ல்டு ஃபுல்லா, அதாவது உலகத்து சம்பந்தமான ட்ரேடு. ட்ரேடுனா வர்த்தகம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் கொடுக்கறது, அது மாதிரிலாம். பொருள் விற்கிறது, அது மூலயமா காசு ஏர்ன் பண்றது, அது பேரு இன்டர்நேஷனல் ட்ரேடு. அண்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா மிலிட்ரி தான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா மிலிட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிலிட்ரி. அது ஆர்மியா இருக்கலாம், நேவியா இருக்கலாம், ஏர்ஃபோர்ஸா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். இப்ப ஃபாரின் பாலிசினா வெளிநாட்டு கொள்கை. வெளிநாட்டோட எப்படிலாம் நம்ம லிங்க்ல இருப்போம், எப்படி ரிலேஷன்ல இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்பந்தம், டாக்குமெண்ட் சைன் பண்ணியிருப்போம், தூதுவர்கள் வச்சிருப்போம், அவங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க கூட வர்த்தகம் பண்ணுவோம், ட்ரேடு பண்ணுவோம், நம்மளோட மிலிட்ரியை ஸ்ட்ராங்கா வச்சு